ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிதம்பரத்தில் நடந்த ஒரு பிரம்மாண்டமான அதிசயத்தை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிதம்பரம் என்று சொன்னாலே தில்லை நடராஜர் அப்படிங்கிறது தெரியும். சிதம்பரத்தில் பல ரகசியங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். சிதம்பர ரகசியமா அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. ஸோ சிதம்பரத்தை எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய மனித உடலுக்கும் சிதம்பர நடராஜர் சிலைக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குன்ட்டு நிறைய ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. அதே போல் சிதம்பருடைய நடராஜருடைய அந்த கட்டவிரல் அந்த இதுதான் இந்த உலகத்துடைய மையப்பகுதி என்று சொல்லப்படுது. எப்படி ஒரு இது இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மையப்பகுதி கரெக்டாக அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சு சிதம்பர நடராஜருடைய கட்டவிரல் காலில் உலகம் இருக்குது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஒரு கோவிலில் ஒவ்வொரு ஆண்டுமே விசேஷங்கள் பல இருக்கும். அதில் ரொம்ப பயங்கரமான விசேஷனா இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ர தரிசனம் தான். மார்கழி மாதத்தில் பௌர்ணமியும் இந்த திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நன்னாள் அன்னைக்கு சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தோடு காலை தூக்கி ஆடக்கூடிய அந்த நாட்டிய இதில் காட்சி தருவார். அப்படி நாட்டியத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்படும். அந்த சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் பார்க்கறது ஒவ்வொருவருக்கும் பயங்கரமான புண்ணிய சேரும் என்று சொல்லப்படுது. அப்படி இன்னைக்கு புண்ணிய சேருவதற்கு தான் ஆருத்ர தரிசனத்தை காட்ட போகிறேன். மேலும் எல்லாராலையும் நினைத்த உடனே சிதம்பரத்துக்கு போக முடியாது. அப்படி போக முடியாமல் இருக்கிறவங்க சிதம்பரத்துக்கு போய் ஆருத்ர தரிசனம் பார்த்த புண்ணியத்தை நேரில் இருந்த மாதிரியே இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபீலோடு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஆருத்ர தரிசனத்தை முழுசாக பார்த்து சிவன்கிட்ட வேண்டிக்குங்க. சிதம்பர நடராஜருடைய முழு சக்தியும் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி தான் ஆருத்ர தரிசன காட்சி. கருவறையில் சிவபெருமான் நடராஜர் கோலத்தில் இருக்கிறவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் இன்றைய நாள் நடைபெற்றது. ஸோ பல அபிஷேகங்கள் நடைபெற்றதுக்கு பின்னாடி ராஜ அலங்காரத்தில் காட்சி தரும்போது ஆராதனையானது காட்டப்பட்டது. இந்த ஒரு ஆராதனை காட்டும் போதே அவர் உயிர் பெற்று வருவது போல நமக்கு தெரியுது. மேலும் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிதம்பரத்தில் ஆருத்ர தரிசனம் பார்த்தது பலருக்கும் ரொம்ப புண்ணியமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பலரும் புண்ணியத்தை பெற்றதோடு கீழே கமெண்டில் சிதம்பர நடராஜரே போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது சிவனுடைய அருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் மறக்காமல் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிதம்பர கோவில் பற்றிய ஒரு சில முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த கோவில் பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிதம்பரத்தை பற்றிய ஒரு சில தாள்களை தெரிஞ்சுக்குங்க. சிதம்பரத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. பஞ்சபூதங்களுடைய தத்துவங்களில் மிக பழமையான காலங்களிலேயே ஆராய்ந்தவர்கள் நமது முன்னோர்கள் என்று மார்த்தட்டி சொல்லலாம். நிலம், நீர், காற்று, நெருப்பு என 4 வகையான பஞ்சபூதங்களும் நமக்கு அதிகம் பரிச்சயமாக இருக்கும் என்று ஒத்துக்கொள்ளணும். ஆனால் ஆகாயம் இந்த இறைவனை போன்று சுலபத்தில் எட்ட முடியாத உயரத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். இந்த ஆகாயத்தை தனது அம்சமாக கொண்டு பக்தர்களுக்கு அருள் புரிபவர் தான் சிதம்பரத்தில் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நடராஜர் இருக்கிறாரில்ல, இந்த சிவபெருமானை சொல்லலாம். மேலும் இந்த சிதம்பர நடராஜ பெருமான் கோவிலை பற்றிய பல விலாயங்கள், அதாவது பல ரகசிய உண்மைகளை இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய பார்க்க போகிறோம். அதில் ஒன் ஆஃப் த கோவில் தல வரலாறு முதல்ல பார்க்கலாம். அதாவது சிதம்பர கோவில் உருவான தல வரலாறை முதல்ல பார்க்கலாம். தமிழகத்திலே மிக பழமையான கோவில்களில் சிதம்பர நடராஜர் கோவிலும் ஒன்று என்று குறிப்பிடப்படுது. மேலும் இத்தலத்தில் இறைவனான சிவபெருமான் நடராஜராகவும் அம்பாள் உமையாம்பிகை மற்றும் திரிபர சுந்தரி எனவும் அழைக்கப்படுறாங்க இந்த திருத்தலத்தில். மேலும் இக்கோவிலில் மூலவராக சுயமாக தோன்றிய திருமூலநாதர் இருந்தாலும் உற்சவர் நடராஜர் பெருமானே பிரதான மூர்த்தியாக இங்கு வழிபாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யப்பட்டுருக்கு. அதே போல் சோழ மன்னர்கள் கட்டுமான திறனுக்கு இக்கோவில் ஒரு பயங்கரமான எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம். பல சோழ மன்னர்கள் எல்லா காலங்களிலையும் இக்கோவிலை ஆதரித்து வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதலாம் பரந்தோக சோழ மன்னன் 9ஆம் நூற்றாண்டில் இக்கோவில் சிவபெருமானுடைய சந்ததிக்கு
பொன்கூரையை வந்து வேய்ந்திருக்கிறாரு. அதே போல் பாண்டிய மன்னர்களில் ஒருவரான சுந்தரபாண்டிய மன்னனும் இக்கோவிலில் கிழக்கு கோபுரத்தை கட்டியதாக வரலாறு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறப்படுது. அதே போல் ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் இங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்போடியா நாட்டு அரசனும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இக்கோவிலின் இறைவனுக்கு தங்கம் மற்றும் மாணிக்க கற்களை கொண்ட நகைகளை தனது நாட்டு தூதுவர்கள் மூலம் கொடுத்து அனுப்பியதாக கல்வெட்டு குறிப்புகள் கூறப்படுது. அதாவது ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தில் கம்போடியா நாட்டு அரசன் வந்து இக்கோவிலுடைய இறைவனுக்கு தங்கம் மற்றும் மாணிக்க கற்களை கொண்ட நகைகளை தனது நாட்டு தூதுவர்கள் மூலம் கொடுத்தனுப்பதியாக கல்வெட்டுக்கள் குறிப்பு இருக்குது. அவ்வளோ சிறப்பு சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவில். முற்காலத்தில் தில்லை மரங்கள் இத்தலத்தில் அதிகம் இருந்ததால் தான் இது தில்லைவனம் எனவும் அழைக்கப்படுகிறது. இங்கு சிவபெருமான் நவீன இயற்பியல் அறிஞர்கள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் கூறக்கூடிய பிரபஞ்ச நடனம் ஆடும் நடராஜராக காட்சி அளிக்கிறாரு. இவருடைய காலுடைய அந்த கட்டை விரலுக்கு அடியில் தான் பூமியுடைய மையப்புள்ளி இருப்பதாக அறிவியலாளர்கள் கூறுகிறாங்க. இதை விட வேற என்ன இந்த அதிசயத்துக்கு வேணும்? அதே போல் நாட்டியம் ஆடக்கூடிய இந்த சிவபெருமான ஆடர் கூத்தன் எனவும் செல்லமாக இந்த இடத்துல அழைக்கப்படுகிறது. 51 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இக்கோவில் தான் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட கோவில்களில் ஒன்று என்று அழைக்கப்படுகிறது. பஞ்சபூதங்கள்லேயே சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆகாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு சிறப்பான கோவில். இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சமாக மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் இதே ஒரே சந்ததியில் இருக்கிறது தான். இக்கோவிலில் நடராஜர் பெருமான் சந்ததிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான கோவிந்தராஜா பெருமாள் சந்ததியும் வந்து இருக்குது. சைவ வைணவ ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இத்தலம் விளங்குகிறது என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதே போல் அப்பர், சுந்தர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் என 4வராடும் பாடல் பெற்ற தலம் இந்த தலம். மூவர் பாடிய தேவாரோ திருவோலைச்சுவடிகள் கண்டெடுக்கப்பட்டது இந்த இடத்துல தான். நம்பியுண்டார் நம்பிக்கை கொண்டு இந்த தேவார பாடல்களை தொகுத்தார் திருமுறை கண்ட சோழ மன்னன். இத்தலத்தில் மாணிக்க வாசகர் இலங்கையை சேர்ந்த புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய மன்னன் ஒருவனின் ஊமை மகளை நடராஜனுடைய அருளால் பேச வைத்த அதிசயம் நடந்ததும் இத்திருத்தலத்தில் தான். சிவனுடைய 5 சபைகள் இங்கு இருக்கிறது சிற்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. முற்காலத்தில் இத்தலத்தில் சிவபெருமான் வணங்கி தவமாக இருந்து வந்த மத்தியானந்தர் எனக்கூடிய முனிவர் தினந்தோறும் இத்திருத்தலத்திற்கு அருகில் உள்ள வனங்கள் உள்ள பூக்களை பறித்து சிவபெருமானுக்கு அர்ச்சித்து வழிபட்டு வந்தார். ஒவ்வொரு முறை பூக்களை பறிக்கும்போது அதில் பெரும்பாலானவை தேனீக்களால் இருக்குமா, அதனால் அம்மலரில் உள்ள தேன் உறிஞ்சப்படுவதால் அத்தகைய பூக்கள் சிவபூஜைக்கு பயன்படுத்தாமல் போவதை எண்ணி வருத்தம் அடைந்திருக்கிறாரு. தேனீக்கள் மலர்களை மொய்ப்பதற்கு முன்பாக இருட்டில் சென்று பூக்களை பறிக்கவும் தன்னால் இயலவில்லை என்று சிவபெருமானிடம் வருந்திருக்கிறாரு. அப்போது அவர் முன்பாக தோன்றிய சிவபெருமான் மரங்களில் ஏறி பூக்களை பறிப்பதற்கு வசதியாக சிறுத்தை புலியுடைய கால்களையும் இருட்டில் நன்கு பார்க்கக்கூடிய சக்தி கொண்ட அந்த சிறுத்தையுடைய கண் பார்வை திறனையும் அந்த முனிவருக்கு வந்து அருளினார். இதன் காரணமாகத்தான் மந்தியந்தருடைய வேங்கை என பொருள் கொண்ட வியக்கரம் என்ற பெயர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கு ஏற்பட்டது. அதாவது முனிவர் வந்து வீக்கிபாரதர் என அழைக்கப்பட்டார். இத்திருத்தலத்தில் வீக்கிபாத முனிவருக்கு யோக கலையின் பிரதானமான பதஞ்சலி முனிவருக்கும் ஒரே நேரத்தில் தனது திருநாட்டிய நடன தரிசனத்தை தந்து அருள் புரிந்தார் என்பது சிவபெருமான். அதாவது அருள் அவங்களுக்கு நடனத்தை காட்டி புரிந்தார் என்பது சிவபெருமான். இதெல்லாம் தாங்க சிதம்பரத்துடைய சிறப்பு. இந்த சிதம்பரத்துடைய சிறப்பு சொல்கிறதும் இந்த சிதம்பரத்துடைய ரகசியம் சொல்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு வீடியோ பத்தாது. நிறைய வீடியோ நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு நிறைய தாள்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆருத்ர தரிசனத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த கான்செப்டில் கொஞ்சம் வீடியோ தாள்களை ஷேர் பண்ணேன். இந்த தாள்களை கேட்ட அத்தனை பேருக்குமே சிதம்பரம் பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிதம்பரனா என்னங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். அதே போல் ஆருத்ர தரிசனத்தையும் பார்த்தது சிவனுடைய அருளை பெறுவதற்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் சிவபெருமானுடைய அருளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து அவங்களும் சிவபெருமானுடைய அருளை பெறட்டும். கண்டிப்பாக வந்து வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஆருத்ர தரிசனத்தை பார்த்துட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.